பஞ்சு போன்ற மஞ்சள் கேக் செய்யலாம். அதற்கு கொதிக்கும் நீரில் 100 கிராம் சோள மாவை ஊற்றவும். நன்றாக கிளறி சூடு தணியும் வரை ஆறவிடவும். பிறகு 2 முட்டைகளை சேர்க்கவும். அடுத்து 3 கிராம் ஈஸ்ட் தூள், 5 கிராம் சர்க்கரை, சுமார் 230 கிராம் மாவு சேர்த்து மிருதுவான மாவாக பிசையவும். மாவை ஒரு பெரிய செவ்வக வடிவில் உருட்டவும். நறுக்கிய சிவப்பு பேரீச்சம்பழத்தின் ஒரு அடுக்கை வைக்கவும். பிறகு வெள்ளை எள் மற்றும் கருப்பு எள் சேர்த்து பின்னர் அதை ஒரு முனையிலிருந்து சுருட்டி 8 சம பாகங்களாக பிரிக்கவும். தண்ணீர் கொதித்த பிறகு 12 நிமிடங்கள் ஆவியில் வேக வைத்து அடுப்பை அணைத்துவிட்டு 2 நிமிடங்கள் கொதிக்க வைத்து பின்னர் பரிமாறவும். வீட்டுல மைக்ரோ அவன் இருந்த யூஸ் பண்ணிக்கோங்க. பஞ்சு போன்ற மற்றும் மென்மையான சத்தான மற்றும் சுவையானது. நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள்.